हाय फ्रेंड्स वेलकम टू बर्मा सूपर किचन நம்மளோட கிச்சன்ல இன்னைக்கு ஒரு பிச்சி போட்ட சிக்கன் தாங்க செய்ய போறோம் அதுக்கு நம்ம சிக்கனை நல்லா கழுவிட்டு ஃபர்ஸ்ட் சிக்கனை தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கணும் மஞ்சள் தூள் சேர்த்து அதுக்கு அப்புறம் சிக்கன் கொஞ்சம் ஆறா வேக வந்ததுக்கு அப்புறம் சிக்கனை எடுத்து நம்ம தனித்தனியா பிச்சி எடுத்துக்கலாம் வெறும் போன்லெஸ் மட்டும் தாங்க இருக்கணும் பிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துடலாங்க நல்லா கலரி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணுங்க இன்னும் 2 தக்காளி சேர்த்துருக்கோம் நல்லா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேக வச்சு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து இது நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் நல்லா தொக்கு மாதிரி வரணுங்க நல்லா வேக வச்சுக்கணும் வேக வச்சுட்டு பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகி நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா இல்லை மட்டன் மசாலா நம்மளுக்கு என்ன டேஸ்ட் தேவையோ அதை சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து மட்டன் மசாலா தான் சேர்க்குறோம் கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துடலாங்க நல்லா கலரி கொடுத்துடலாம் நல்லா மசாலாலாம் நல்லா வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சால்ட்டு சேர்த்துட்டு திருப்பி நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணுங்க சாப்பாட்டில் போட்டு கட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பிச்சி போட சிக்கனை சேர்த்துக்கலாம் பிச்சி போட சிக்கனை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துடலாங்க இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துடணும் நல்லா கலரி கொடுத்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சிக்கனு சூப்பராக இருக்குங்க பார்க்க தான் இப்படி இருக்கும் சிக்கன் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பி நம்ம கொஞ்சம் சிக்கன் தண்ணி சேர்த்து நல்லா இந்த சிக்கனை கொஞ்சம் வேக வச்சுக்கலாங்க நல்லா சிக்கன் நல்லா வேகட்டும் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க திரும்ப கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா பாருங்கள் அந்த சிக்கன் தண்ணியோட நல்லா சிக்கன் வெந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாங்க பெப்பர் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் கொதிக்க விடணுங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக தாங்க இருக்கும் பெப்பர் சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி இலையெல்லாம் அப்படி நல்லா தூவி விட்டுக்கலாங்க வாசனை நல்லா சூப்பராகவே இருக்கும் நல்லா நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிருக்கு அவ்வளோதாங்க நம்மளோட பிச்சி போட்ட சிக்கன்